செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 அதிகாரம் 104 வசனம். சங்கீதம் 136 4 வசனம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதாக சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதியிருக்கிறாய். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள் என்றால் அவரை புகழுங்கள், அவரை போற்றுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று அர்த்தம். கர்த்தரை நாம் எதற்காக துதிக்க வேண்டும்? பெரிய அதிசயங்களை அவர் செய்தார். ஏனென்றால் சூரியன் உண்டாக கடவது என்றார், சந்திரன் உண்டாக கடவது என்றார். வானத்தையும் பூமியும் தம்முடைய வல்லமையுள்ள ஒரே வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். நம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டிகள் ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்தார். மண்ணை கொண்டு மனிதனை உண்டாக்கினார். இவ்வளவு பெரிய தேவனை அவர் பல பேரை வைத்துக் கொண்டு செய்யவில்லை. ஒரே மனிதனாய் ஒருவராய் அவர் இருந்து, தேவனாய் இருந்து அவர் சிருஷ்டித்தார். இந்த நாளிலும் புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சிந்தித்தோமேயானால், கர்த்தராகிய கிறிஸ்துவானவர் லாசருவின் நாட்களிலே லாசருவுக்கு மிகவும் சிநேகிதனாக அவர் இருந்தார். லாசருவை தேடி அவர் வந்த பொழுது அவர் மரித்து போயிருந்தார் என்ற செய்தியை அவர் கேள்விப்பட்டார். இஸ்ரவேல், நான் லாசருவை உயிரோடு கூட எழுப்ப போகிறேன் என்றார். அப்பொழுது மார்த்தாளோ, 4 நாளாயிற்றே, இப்பொழுது நாருமே என்றாள். 4 நாளாக அவர் கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் லாசரு. இப்பொழுது அவரை போய் நாம் எடுக்கின்ற பொழுது நாற்றம் அடிக்குமே என்பதாக அவள் குறிப்பிட்டாள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக, நான் லாசருவை உயிரோடு கூட எழுப்பப் போகிறேன் என்று சொல்லி கல்லறை நோக்கி அவர் சென்றார். அப்பொழுது அநேக யூதர்கள் அந்த இடத்திலே வந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத யூதர்கள் அநேகர் அங்கே வந்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு வெளியே நின்று, லாசருவே வெளியே வா என்றார். ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா. சீலைகளை கொண்டு அவனுடைய சரீரமானது சுற்றப்பட்டு இருந்தது. யூதருடைய வழக்கத்தின்படி அவர்கள் மண்ணில் போட்டு புதைக்காமல் புகையிலே கொண்டு வைத்திருந்தார்கள். அந்த சீலை, சுற்றப்பட்ட அந்த சீலையோடு லாசரு கல்லறை விட்டு வெளியே வந்தார். அதை கண்ட அநேகர் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசித்தார்கள்.